ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் வெளியிடக்கூடிய செய்திங்கிறது ரொம்ப அதிபயங்கரமான செய்தியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ தான் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு கையும் ஒரு காலும் ஒரு கண்ணும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் முகமது டைஃப் அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி இன்னைக்கு உலக அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அல் ஜசீராங்கிற செய்தி ஊடகம் இதை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 9/11 எங்கே அமெரிக்காவில் நடந்த தாக்குதல், அதில் பிடிபட்ட நபர்கள் இப்போது சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதா அமெரிக்கா சில செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஈரான் டைரக்ட் வார் இஸ்ரேல் மேல் நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. வித்தின் 48 ஹவர்ஸில் 9 இல்ல 7 அல்ல 12 போர்க்கப்பல்கள் இங்கே மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் சொல்கிறாங்க. யூகே அண்ட் ஜெர்மனி ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்குது மிடில் ஈஸ்ட்டில் முழுக்க பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர்.